டீச்சர்ஸ் கிட்டயே பெண் பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னா என்னதான் பண்றது? நீங்களே பாருங்க. இந்த கேரளால PA அகாடமியில நடந்த ஒரு மோசமான இன்சிடென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அகாடமிக்கு வர பெண்கள் கிட்ட இவர் ரொம்ப கேவலமான செயல் பண்றதா ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னன்னா, அங்க வர ஸ்டூடெண்ட் கிட்ட இவர் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றாராம். ஓகேங்களா? சோ அங்க கேவலமா பேட் டச்சிங் பண்றாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், ஆசிரியர்னா என்னது? ஒரு பெற்றோருக்கும் மேல, ஓகேங்களா, அவங்கதான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறவங்க. அவங்க கிட்டயே பெண்களுக்கு சேஃப்டி இல்லனா எங்க தாங்க போறது? உங்க ஏஜுக்கு உங்களால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியுதுன்னா உங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமும் இருக்காதா? நான் கேக்குறேன். இதை விட எனக்கு அந்த வீடியோல வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சத்தியமா ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்குங்க. எல்லாம் சில ஆண்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, கேவலமா போட்டிருக்காங்க. அவன் டச் பண்றான், இவன் என்ன அமைதியா இருக்கிறா? அப்ப இவ என்ஜாய் பண்றாளா? அப்ப இவளும் அதுக்கு ஒத்து போறா, அமைதியா இருக்க? நான் ஒன்னு கேக்குறேன், உங்க சொந்த அக்கா தங்கச்சி கிட்ட இந்த கேள்வி கேட்பீங்களா? உங்க சொந்த அக்கா தங்கச்சிக்கு நடந்தா அப்போ இதே கேள்விதான் கேட்பீங்களா? அங்க ஒருத்த இத்தனை வயசு மூப்ல இருக்க அந்த ஆள் ஒரு பிள்ளை மாதிரி பார்க்க வேண்டிய பெண் பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுக்கற ஆசிரியரா இருந்துட்டு இந்த மாதிரி அசிங்கத்தை பண்றானே, அவனை கேட்க உங்களுக்கு வார்த்தை இல்ல. அந்த பொண்ணை சொல்றீங்களேடா, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? நான் கேக்குறேன், அந்த பெண் பிள்ளைங்களை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அந்த பொண்ணுகளே ஷாக்கிங்ல இருப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, எல்லா கேர்ள்ஸும் இந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பா உங்களை பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்கிட்ட தெரியுமா, அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது சடனா. ஏன் கேட்டா அவங்களுக்குள்ள பயம் இருக்கும். எத்தனை பேர் ரேப் பண்ணி கொலை பண்றாங்க. நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணா நம்மள ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயத்திலேயே ஷாக்கிங்ல இருப்பாங்க. ஓகேங்களா? அங்க ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகுதுல, இந்த பசங்க தான் ரெக்கார்டே பண்ணிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் ப்ரூஃப், இந்த மாதிரி விஷயத்துல கூட ப்ரூஃப் இருந்தாதான் அரசே பண்றாங்க. ஏன்னா ப்ரூஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாம இருக்குது அந்த இடத்துல. அது சில ஆண்களுக்கு எல்லாரும் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ்ல கூட இவ்வளவு கேவலமான கமெண்ட்ஸ் போடுறீங்கன்னா, உங்க மைண்ட் செட்ல எல்லா பெண்களும் இருக்க மாட்டாங்க. உங்க வீட்டுல உள்ள பெண் பிள்ளைகள் மாதிரி மத்த பெண் பிள்ளைங்களே பாருங்க. வெறும் ஒர்க்ல இருந்து ரிசைன் மட்டும் பண்ண வைக்க கூடாது, மோசமான தண்டனைகள் கொடுக்கணும். நிறைய ஸ்கூல்ல நடக்குது, நீங்க பாருங்களேன். பிராக்டிகலுக்கு மார்க் போடணும், அப்ப நீ நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எவ்வளவு கேஸ் நடக்குது தெரியுமா? அதுக்கு பயந்த சில பிள்ளைங்க வீட்லயும் சொல்லாம உயிரை மாச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி மிரட்டி. ஆனா இவங்க என்னன்னா மோசமா கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. உங்களால கமெண்ட் மட்டும் தான் போட தெரியும்டா. இந்த மாதிரி ஆட்களை தட்டி கேட்க தெரியுமா? இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் மக்களே. இந்த மாதிரி இருக்கவங்கள ஆசிரியர் இதுக்கே தயவு செஞ்சு வராதிங்க. நீங்க எந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கும் நீங்க எல்லாம் லாய்க்கு கிடையாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதனால சில ஆண்களுக்கு கல்லூரிகள்ல வேலை கிடைக்க மாட்டுது, பள்ளிகள்ல வேலை கிடைக்க மாட்டுது. மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறதுனால மத்த ஆண்கள் பெயரும் கெட்டு போகுது.